இருக்குது. எது செய்யறது எது செய்வாரு தெரிய மாட்டேங்குது. பாஸ் வேற எங்க காணாம போயிட்டாரு. நமக்கு இங்க சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்ல. டேய், மூலன்ற ஒரு விஷயம் தான் நம்ம கிட்ட சுத்தமா இல்லையேடா. அப்புறம் ஏன் மண்டைய போட்டு பிச்சுக்கிற? என்னாச்சு பசங்களா? ஏன் இப்படி ரொம்ப சோகமா இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. நான் தான் ரங்கீலா பாபா. உங்க லைஃப கலர்ஃபுல்லா மாத்திர பாருங்க. பாபா, எங்க பாஸ் திடீர்னு கழுதைக்கு கொம்பு முளைச்ச மாதிரி காணாம போயிட்டாரு. நாங்க பசியில இப்ப ரொம்ப தவிச்சிட்டு இருக்கோம். இந்தா. உன்னோட பாஸ் எப்படி இருந்தாரு? அவர் பார்க்க எப்படி இருந்தாரு? அவர் உருவம் எப்படி இருக்கும்? அவரோட கேரக்டர் பத்தி சொல்லு. அது பாபா, எங்க பாஸ் முட்டாள் நம்பர் 1. தேவையில்லாம எதிரிங்க கிட்ட போய் அடி வாங்குவாரு. முட்டாள் நம்பர் 1, பயந்தாங்களி நம்பர் 1, சோம்பேறி நம்பர் 1, ஏமாத்து பேர்வழி நம்பர் 1. அதனால பாத்தீங்கன்னா அனுப்பி விடுங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா உன்னோட பாஸ் நீ முட்டாள்னு சொல்லுவேன், பயந்தாங்கன்னு சொல்லுவேன். உங்களுக்கு இத்தனை நாள் சோறு போட்டு வளர்த்ததுக்கு நீங்க காட்டுற நன்றி இதுதானா? இந்த விஷயத்துல வந்திருக்கீங்க. நான் ஒரு மாசத்துக்கு ஜப்பான் போயிருந்தேன்டா. அங்க இருந்து இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இது என்ன அதிசயமா இருக்கு. நம்ம பாஸ் பறக்குறாரு. அட முட்டாள் பசங்களா, இது ஒண்ணு பேய் கிடையாது. இது ஒரு மேஜிக் ரோபோ, இன்விசிபிள் ரோபோ. இத நான் ஜப்பான்ல இருந்து ஸ்பெஷலா இங்க வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. இங்க பாருங்க, இந்த ஜானோட கிரிமினல் மூளைக்குள்ள ஒரு சூப்பரான ஐடியா வந்திருக்குடா. போக போக ஒட்டுமொத்த புர்புரி நகர்ல என்ன பத்தி பப்ளிசிட்டி பண்ணுங்க. பறக்கிற மகாசக்தி படைச்ச ரங்கீலா பாபா வந்திருக்கேன்னு சொல்லுங்க. அவங்க சோகத்தெல்லாம் தீர்த்து வைப்பாருன்னு சொல்லுங்க. புர்புரி நகர் மக்களுக்காக வந்திருக்கேன்னு சொல்லுங்க. பூசணிக்கா மண்டையா, திடீர்னு இந்த ரங்கீலா பாபா எங்க இருந்து வந்தா? ஜனங்களாம் என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க? அவர் காதலியா பரமாறு பேசிக்கிறாங்க. அட என்னப்பா நீ இப்படி சொல்ற? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த பாபா கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் அது தவறாம கிடைக்குமாமே. இதெல்லாம் சுத்தமான பொய்யுங்க. காத்துல ஒரு மனுஷனால எப்படிங்க பறக்க முடியும்? இதெல்லாம் நம்பாதீங்க. அவன் ஒரு பாபானே எப்படி நம்புறீங்க? அப்படியா? மோட்டோ, என்னடா கிரைண்டர் மாதிரி சுத்துறான்? இது எப்படி இருக்கு? என்ன பத்தி யார தப்பா சொன்னது? யார் என்ன பத்தி தப்பா சொன்னது? இந்த மாதிரி மேஜிக் எல்லாம் செஞ்ச காட்டி எங்களை பயன்படுத்தலாம்னு பாக்குறியாப்பா? நான் சொல்றேன், இது எல்லாமே போய் சயின்ஸ்ல ஏதோ ஒண்ணு பயன்படுத்தி எங்களை ஏமாத்த பாக்குறேன். நீ சரியான டுபாகூர் பாபா. உன்னால நான் நம்ப மாட்டேன். உன்ன மாதிரி பாபாவை என் சர்வீஸ்ல நான் நிறைய பாத்திருக்கேன். ஆமா, உன்ன மாதிரி போலீஸ் சாமியார்களை கண்டுபிடிக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்படியா? என்னோட மகாசக்திகளை பயன்படுத்தி சில விஷயங்களை நான் பண்ணி காட்டுறேன் பாரு. அகம் பிரம்மாஸ்மி. என்னடா நடக்குது இங்க? பாபா அந்த பக்கம் கைய காட்டினாரா, கசிட்டாரா, இந்த பக்கம் போய் விடறா. எப்படி? அவனால எப்படி பதில் சொல்ல முடியும்? என்னால மட்டும் தானே சொல்ல முடியும். நீ கூட எனக்கு நிறைய கெடுதல் பண்ண வந்தானே, அதனால என்னோட பிரசாதத்தை நீ கொஞ்சம் வாங்கிக்க. இந்த புடி. என்ன மன்னிச்சிருக்க பாபா, தெரியாம சொல்லிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்க பாதத்துல சரணாகதி அடைஞ்சிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சேன்னு சொல்லுங்க. பக்தர்களே, உங்க எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு என்ன பிரச்சனை? இல்ல இல்ல, அப்படிலாம் செய்யாதீங்க செய்யாதீங்க. என்னாச்சுங்க பாபா? இது வரைக்கும் நடக்கல, இனிமேட்டு தான் நடக்க போகுது. இந்த புர்புரி நகரத்துக்கு மேல ஒரு பெரிய பிரச்சனை வர போகுது. அந்த கார்மேகங்களோட ராஜா உங்க மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்தையே இடி மின்னலுமா அடிக்க வச்சு நாசம் பண்ண போறாரா. பயபுள்ள நம்மள முட்டாளாக பாக்குதியா? என்ன பத்தி ஏதாவது சொல்றீங்களா? அவர்களே, உங்களை பத்தி சத்தியமான எதுவுமே சொல்லலீங்க. எனக்கு தொண்டையில பிரச்சனை இருக்குதுங்க. என்னது?
அப்படிலாம் நடக்காதா? நீங்க ஏதோ பிரச்சனை பண்ணிருக்கீங்க போல இருக்கு. ம்ம். பக்தர்களே, இதுவரைக்கும் யாரோ உங்கள பெரிய பிரச்சனை பண்ணிருக்கீங்க போல இருக்கு. அதனாலதான் இந்த மேகங்களோட ராஜா உங்க மேல பயங்கர கோவத்துல இருக்காரு. ம். அட அங்க பாருப்பா, மறுபடியும் நம்மள ஏமாத்த பாக்குறோம். மறுபடியும் யாராவது என்ன பத்தி பேசுறீங்களா? ம். இல்ல பாபா, எதுவும் சொல்லல. ஏஹே. ம். ஏய். 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 இங்க பாருங்க, பாபா தான் அப்பவே சொன்னார்ல, கார் மேகங்களோட ராஜா இடி மூலமா இங்க வந்து தாக்குவார்னு. அது அப்படியே நடந்துருச்சு பாத்தீங்களா? இத யாராலையும் செய்ய முடியாது. ஆமா ஆமா, பாபா செஞ்சது இந்த உலகத்துல யாராலையும் செய்ய முடியாது. சூப்பரா பண்ணாரு. பாபா வாழ்க, பாபா வாழ்க. பாபா, இத மாதிரி இடிமின்னல் வந்ததுன்னா என் கடையே எரிஞ்சிடு போல இருக்கு. இதுக்கு ஏதாவது மாத்து வழி சொல்லுங்க. இதற்கு ஒரு மாற்று வழி இருக்கிறது பக்தர்களே, ஆனா கொஞ்சம் செலவாகும். அதுக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. அப்ப சொல்றத கேட்டுக்க குழந்தாய். எல்லாரும் உங்க வீட்ல இருக்கிற தங்க பொருட்களை கொண்டு வந்து அது எல்லாத்தையும் மாத்தி ஒரு தங்க கொடைய செய்யுங்க. நீங்க மழையில இருந்து தப்பிச்சுக்க முடியும். நீங்க எல்லாரும் அந்த கொடை கடையில நிக்கும் பொழுது அந்த கார்மேக ராஜா உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. இடியும் மின்னலும் உங்களை தாக்காது. நீங்க சொன்னபடியே செஞ்சிரோம் பாபா, நீங்க சொன்னபடியே செஞ்சிரோம். நாங்க இப்பவே போய் கொண்டு வந்துறோம். அந்த கொடையை நான் மேகராஜாவுக்கு பரிசா கொடுத்துட்டேன். அந்த கொடை மேல இருந்தே உங்களுக்கு நேரா இருந்து பாதுகாப்பு கொடுக்கும். பக்தர்களே, ஆனா அவர் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. எந்த இடத்துல மோட்டு பத்துல தங்கிட்டு இருக்காங்களோ அங்க ஏதாவது பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. அவரு ரொம்ப கோபமா இருக்காரு. மோட்டுபையும் பத்துலுமையும் இந்த புர்புரி நகரை விட்டு அடிச்சு தோர்த்துனீங்கன்னா தான் அவரோட கோபம் தனியும். இல்லைன்னா கார்மேகங்களோட ராஜாவுக்கு கோபம் தனியவே தனியாது. ஜாக்கிரதை பக்தர்களே. நண்பர்களே, என்ன பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க? மோட்டு பத்துல உடனடியா இந்த ஊரை விட்டு துரத்துங்க. அந்த பாபா சொல்றது கேட்டு எங்களை அடிக்காதீங்க. வேணாம், நான் சொன்னேன், வந்துடுறா. ஆமா. பூசணிக்கா மண்டையா, உன் வீட்டுக்கு வரதுக்குள்ள எங்களுக்கு போதும் போதும் ஆயிடுச்சுடா. யார் கண்ணியும் படாம தப்பிச்சு வரதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துச்சு. மோட்டு, என்னும் என் நண்பா, என் உடன்பிறவா சகோதரா, சொல்றத நம்புப்பா. நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு இன்னும் சரியா புரியலப்பா. அவனால எப்படி காத்துல பறக்க முடியும், மேகமூட்டத்துல புகுந்து போக முடியும்? அவன் அப்படி என்னதான் மேஜிக் பண்ணிருப்பான், புரியலையே. நல்லா யோசிச்சு பார்த்தா எனக்கு ஒரு சில விஷயங்கள் புரியுது. இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பா அந்த தண்டனைக்கு தான் இருக்கணும். இல்ல இன்விசிபிளா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. நண்பர்களே, அப்படி எதிரானா நீங்க இத கொண்டு போங்க. இதுதான் சீக்கிங் காகுல். இத போட்டுக்கிட்டா எந்த விஷயம்லாம் இன்விசிபிளா இருக்கோ அது எல்லாமே கண்ணுக்கு தெளிவா தெரியும் நண்பா. ஓஹோ, இவன் இந்த ரோபோ மேல உட்கார்ந்து தாண்டா இவ்வளவு பத்தியும் காமிச்சிருக்கான். அதுல உட்கார்ந்து தான் மறையிற மாதிரி பண்ணிருக்கான். சீக்கிரமா அந்த ரோபோவை நாம மறைய வச்சிருவோம். டேய் டேய் டேய், பின்னால போரி கிளம்பிடுறா. டேய் இருடா இருடா. என்ன பண்றீங்க? அம்மா அக்கா அக்கா அக்கா. அட, மறுபடியும் வந்துட்டியா நீ? பாபா, உங்க சக்திக்கு நான் அடிமை. உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இந்த பத்துல மண்டைய நம்பவே மாட்டேங்கிறான். அப்படியா? பத்துலுவுக்கு இன்னும் சந்தேகமா? பாபா, அவனை அடிச்சு உங்க கையை கலங்கப்படுத்திக்காதீங்க. உங்களை திட்டினதுக்காக அவனை நானே தண்டிக்கிறேன். பிரபாதும் பிரபாதும் மோட்டு பத்துல ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னுடைய இஷ்டப்படியே செய் குழந்தாய். ஏய், இல்லடா. நோ நோ நோ. இல்ல, ஒண்ணா கேளுடா. அவனை. யார்கிட்ட? காலே காலே அங்க உட்காரு. ஏய், நில்லுங்கடா. மோட்டு பத்துல நில்லுங்க. மோட்டு பத்துல அடிக்காம நில்லு. நில்லு மோட்டு. உங்க ஜோடிதான் பிரபலமாச்சே. சொல்றத கேளுங்க மோட்டு பத்துல.
இல்ல பாபா என்ன தடுக்காதீங்க. என்ன பெத்த தாயை வந்து தடுத்தாலும் நான் கேட்க மாட்டேன். உங்களை எப்படி அவன் திட்டலாம்? அதுக்கு தகுந்த தண்டனை எனக்கு கிடைச்சே ஆகணும். அவன வாங்கிடா. என்ன மன்னிச்சிருங்க பாபா, என்ன மன்னிச்சிருங்க. இப்ப எனக்கும் உங்க மேல முழு நம்பிக்கை வந்துடுச்சு. இப்ப இந்த ஏழை அடியனுக்காக நீங்க ஒரு காரியம் பண்ணணும். நீங்க அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து காத்துல பறந்து காட்டுங்க. இல்ல அதுக்கான அவசியம் எதுவும் இல்ல. நான் இங்கே நல்லா தான் இருக்கேன். பாபாஜி அப்படி எல்லாம் நடக்கவே நடக்காது. நீங்க இப்ப பறக்கலனா இங்க இருக்கிற மக்களுக்கு சந்தேகம் வந்துடும். சீக்கிரம் வாங்க, உட்கார்ந்து பறந்து காட்டுங்க. மக்களே, பாபாஜி தன்னுடைய சக்தியை எப்படி காட்ட போறாரு மட்டும் பாருங்க. வாங்க பாபா. இது என்னது? அதுதான் அந்த போலி பாபாவோட சக்தி. அதுல உட்கார்ந்துதான் நம்ம எல்லாரையும் அவன் ஏமாத்திருக்கான். சோம்பேறி. ஏய், நீ பாபாவை ரொம்ப அவமானப்படுத்திக்கிட்டு இருக்க. இப்ப நான் உன்னை சும்மா விட போறதா இல்ல. என்ன விட்டுடுங்க. நாடு ஒரு சாதாரணமான மனுஷன் தான். என்ன விட்டுடுங்க. அடுத்தது போதும். நான் பாபா இல்ல ஜான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. சிங்கம் சார், என்ன தயவு செஞ்சு பிடிச்சி ஜெயில போட்டுருங்க. என்ன காப்பாத்துங்க. இவங்க அடிச்சே கொறிடுவாங்க போல இருக்கேன். கும்மி அடிங்க, விடாதீங்க, சேஸ் பண்ணி அடிங்க. அதுதான் நம்மளுக்கு கௌரவம்.